ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸுக்கு ஒரு குவாலிட்டியான ஃபஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் கூல் ப்ரீஸ் கபானா ஹப்பு கஸ்தலாவு. இந்த வியூ வந்து அங்கே விளங்குறது தான் வந்து கொத்மலை நீர்த்தேக்கம். ஒரு பெஸ்ட் வியூ. இந்த காலங்களில் மட்டும்தான் அது இப்படி விளங்கும், இந்த பனியோட அந்த மிஸ்டியாக விளங்கும். அப்போ நீங்களும் இந்த அனுபவத்தை பெற விரும்பினா நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் வந்து கூல் ப்ரீஸ் கொட்டேஜ் ஹப்போஸ்தலாவை. இது வந்து ஒரு ஹைக்கர்ஸ் ட்ரெக்கிங் செய்கிறாக்களுக்கு அடுத்து அட்வென்ச்சர்ஸை விரும்புகிறாக்களுக்கான ஒரு லிட்டில் ஹெவன் மாதிரி இருக்குது. பைக் ட்ராவலை பொறுத்தவரை காட்டியும் வந்து அவ்வளோ லேசானதாகவும் இல்லாமல் அவ்வளோ கஷ்டமானதும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு அட்வென்ச்சரஸாகவும் இருக்குது. அடுத்து இதில் என்ன ரெக்கமெண்டேஷன் சொன்னால் மொட்டர் பைக்கில் வாராக்களுக்கு வரையிலும், அடுத்து நடந்து வாராக்களுக்கு வரையிலும், த்ரீ வீலில் வாராக்களுக்கு வரையிலும், மற்ற 4 வீல்ஸுக்கு வரையிலும். அடுத்தது மிச்ச பெரிய வாகனங்கள் வந்து வாரது கொஞ்சம் கஷ்டம். இந்த வியூ வந்து அங்கே விளங்குறது தான் வந்து கொத்மலை நீர்த்தேக்கம். ஒரு பெஸ்ட் வியூ. இந்த காலங்களில் மட்டும்தான் அது இப்படி விளங்கும், இந்த பனியோட அந்த மிஸ்டியாக விளங்கும். அப்போ நீங்களும் இந்த அனுபவத்தை பெற விரும்பினா நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் வந்து கூல் ப்ரீஸ் கொட்டேஜ் ஹப்போஸ்தலாவை. ஸோ ஹப்புகஸ்தலாவையில் இருக்கிற ஒரு கபானா, கூல் ப்ரீஸ் ஹொட்டேஜ் கபானான்னு சொல்லி இருக்குது. வளர்ச்சி தேயிலை தோட்டம், நல்ல அழகான ஒரு வியூ ஒன்று இருக்குது. கொஞ்ச நாள் ஃபேமிலி அவுட்டிங் இல்லாட்டி யங்ஸ்டர்ஸ் வந்து கபானா அந்த ஒரு டவுனை விட்டு கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் பண்ணி
ஆசையில் இருக்கவங்க இந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் வந்து பார்க்கல. ஸோ இதுக்கு நேரடியாக வாகனம் வரதுக்கு வழி இருக்குது. ஆனால் மழை காலங்களில் கொஞ்சம் இந்த ரோட்டு இருக்க மாதிரி பிரச்சனை இருக்குது. இந்த ரோட்டில் வந்து மழை காலங்களில் ரோட்டில் வந்து இந்த கொஞ்சம் தண்ணி பிரச்சனைக்கிறதால கொஞ்சம் வாகனம் ஓடுறது. ஆனால் பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஓகேயான வாகனங்கள் வரையில. ஸோ இங்கே ரோட் இருக்குது, இது இங்கே இப்படியோ வரணும். ஸோ இந்த வழி இது வந்து ஒரு ஷார்ட் வழி, இதால் நீங்கள் ஏறியும் வரணும். சரியான வழி வந்து நடந்து போகிறதுக்கும் அங்கே இருக்குது. இனி நீங்கள் இந்த வழியால் தேயிலை தோட்டம் கூட வரலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிறது அந்த கூல் ப்ரீஸ் கபானா. ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ப்ரைஸும் இல்லை, நல்லா. நீ சமைக்கக்கூடியவங்க சமையலுக்குரிய சாமானை கொண்டு வந்தால் சமைக்கலும் இங்கே கேஸ் எல்லாம் இருக்குது. மற்ற கரண்ட் இல்லை, ஜெனரேட்டரில் உங்களுக்கு லைட்டுக்குரிய வசதி செஞ்சு தருவாங்க. இந்த அங்கே வழங்குறத வந்து கொத்மலை டேம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வழங்கும் காலையில் நல்ல ஒரு வியூ ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த கபானை வந்து இது ஒரு சின்ன கபானை. இதில் வந்து 2 பேர் படுக்கையிலும் மெலிஞ்சாக்லன்ஸ்னா ஒரு 4 பேர் சரி படுக்கையிலும் கீழுக்கும் படுக்கையிலும். ஸோ அடுத்தது இது வந்து பெரிய கபானா. ஸோ இது ஜெனரேட்டர் உங்களுக்கு செட் பண்ணி தருவாங்க. நீங்கள் தேவையான ஜெனரேட்டர் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ரோட்டில் தான் நடந்து வரணும். அந்த அப்படியோ வளர்ந்து வரலாம். 3 வீல் வரும். 3 வீல் வந்து உங்களுக்கு நீங்கள் நாவலப்பிட்டிக்கு வந்து சொன்னீங்கன்னா 3 வீலை செட் பண்ணி தருவாங்க. இந்த வினா சாப்பிட்றது போல் உங்களுக்கு இங்கே ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு தருவாங்க. ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸுக்கு ஒரு குவாலிட்டியான ஃபஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் கூல் ப்ரீஸ் கபானா ஹப்புகஸ்தலாவு. ஒரு நேச்சரை கவர் பண்ணி நேச்சர் லவர்ஸுக்காக இயற்கையை விரும்பக்கூடியவர்களுக்காகவே இயற்கையோட அந்த எந்த ஒரு இதையும் கெடாமல் உருவாக்கப்பட்ட ஒரு இடம். ஸோ இது ஒரு ட்ரெக்கிங் ரூட் ஒன்று இதில் வாரத்துக்கு ஒரு 600 மீட்டர் மாதிரி. அப்போ அதை தாண்டி வந்த உடனே இந்த கபானாவை உங்களால் அடைஞ்சு கொள்ளே இருக்கும். கபானாவை வியூ பாயிண்ட் இருக்குது, கொத்மலை நீர்த்தேக்கம். இது வந்து கிச்சன் செட்டப் உண்டு. கிச்சன்ஸ் வந்து உங்களுக்கு சமைச்சு கொள்றதுக்கு ஏற்பாடு லீக்கு. நீங்கள் சமையலுக்குரிய சாமான்களை கொண்டு வந்தால் இங்கே வந்து சமைக்கலும், இல்லாட்டி உங்களுக்கு சாப்பாடு வேணும் மட்டும் செட் பண்ணி தருவாங்க. இங்கே ஒரு வாஷ்ரூம் ஒன்று இருக்குது. ஓகே, குளிக்கிறதுக்கு இடமே இருக்குது, நல்ல தண்ணி இருக்குது, குடி தண்ணி ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மற்றது இதான் அந்த வளைச்சிருக்க சரௌண்டிங் ஏரியா. காலையில் வந்து நல்ல ஒரு வியூ ஒன்று கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பைக்கில் வரக்கூடிய ஆக்கள் பைக்கில் மேலுக்கு வரையில். ஸோ இது நாங்கள் வந்து பைக் மேலுக்கு வந்தது. ஸோ இது வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஏரியா செட் பண்ணியாங்க. இந்த கபானாவில் கொஞ்சம் பேர் இருக்கையிலும் அந்த கபானாவில் 2 பேர் படுக்கை செட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சின்ன அக்கௌண்ட் வந்து சேர்ந்து படிச்சுட்டு. ஸோ இதுதான் கூல் ப்ரீஸ் கபானா ஹப்புகஸ்தலாவு.